உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் எவ்வளவு பிளான் சோகமா பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, ஒரு தரிசனம் உருவாகல, தரிசனம் உருவானதே. தரிசனம் உருவானதே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போனே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே. தாத்தா பாட்டி சண்டை முடிவுக்கு வந்ததுனால எங்க அப்பா பிறந்தாரு. அல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க அப்பா பிறந்ததுனாலதான் நான் பிறந்தேன். அல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால ஏதாவது சண்டை கிண்டை போட்டுட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கே ராசி ஆயிருங்க, ராசி ஆயிடுங்க. ஏன்னா என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஆமென். 100 வருஷ கதையை முடிவு ஓட்டிடாதீங்க. எஸ் எஸ். நாங்க 2 பேரும் பேசிக்கிறது என்னன்னா இல்லங்க, யோ பேசுங்க முதல்ல. எஸ். பெருசான திட்டம் போட்டிருக்கிறாரு நீங்க வீட்டுல. அப்ப என்னுடைய மைண்ட் ரொம்ப சின்ன மைண்டு. நான் இன்னைக்கு சாப்பாடு, நாளைக்கு சாப்பாடு, இந்த வார சாப்பாடு, அதை வச்சுதான் நான் திங்க் பண்றேன் எல்லாமே. ஆண்டவர் தலைமுறைகளை மனசுல வச்சு என்னோட பேசுறாரு. தலைமுறைய மனசுல வச்சு என் கூட பேசுறாரு. நீங்க 8 அடி, பையன் 16 அடி, அடுத்து 32 அடி, 32 அடி, அப்புறம் 64 அடி. அல்லேலூயா. அப்படியே போயிட்டே இருக்கோம். தலைமுறை தலைமுறையாய் வருக வரைக்கும் என் வம்சம் இருக்கும்யா, இருக்கையா. அல்லேலூயா அல்லேலூயா. நாங்க இன்னைக்கு பிரச்சனைக்காக நாங்க சர்ச்சுக்கு என்ன செய்யல, வரல. இந்த 64 வருஷமா போயிட்டு இருக்க. ஆமென். இன்னும் வருக வரைக்கும் போவதாக. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதையே வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. கடுமையான கடன் பிரச்சனையில தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நல்ல அப்பா அம்மா எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதனால ரொம்ப பெரிய டாப்ல நாங்க வளரல. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நல்ல உடுத்துறதுக்கு ட்ரெஸ் இருக்கும், நல்ல சாப்பாடு, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டி அந்த மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னா பார்த்துக்கேன். ஆனால் என்னுடைய கடன் பிரச்சனையில சந்திக்கக்கூடாத அவமானங்கள் எல்லாம் குடும்பம் சந்திச்சிச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கடங்காரங்க நிறைய வீட்டுக்கு வந்து விரட்டி விரட்டி அசிங்கப்படுத்துவாங்க. அப்போ எங்கள் அம்மா அந்த பயத்தில் பண்ண ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு 2 தங்கச்சி,
2 பொம்பளை பிள்ளைய கொடுத்தீங்களே, இந்த மூத்தவனும் பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தான்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். எவ்வளவோ நல்லா இருந்திருக்குமே, நான் நிம்மதியா இருந்திருப்பனே அப்படின்னு யார் பண்ண ஜெபம்? தாய் பண்ண ஜெபம். இன்னைக்கு அந்த தாய் கிழவி வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. எஸ், ஒரேல பார்த்துக்கிட்டனால இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பயத்துல, அந்த கலக்கத்துல, அந்த விரக்தியில எங்க அம்மா பண்ணின ஜெபத்துக்கு தேவன் கொடுத்த பதில் தான். ஆமென். சில நேரம் ஆண்டவர் முறுமுறுப்புக்கும் பதில் கொடுக்கிறாரு சூப்பரா. எஸ், அல்லேலூயா, ஹalleluya. முக்கமா ஃபெய்த்ல பண்ற ஜெபத்துக்கு பதில் வர்ற மாதிரியே அங்கலாய்ப்புல புலம்பல்ல போங்க ஆண்டவர்னு சொல்ற மாதிரி அதுக்கு பதில கொடுத்துறாரு, பெருசா கொடுத்துறாரு. ஆமென். அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. இப்ப அம்மா அப்பாக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனால சீக்கிரத்துல முடிவுக்கு வந்து நீங்க வாட்டில என்னத்தையாவது பேசாதீங்க. இன்னும் எவ்வளவோ இருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவர் இருக்கிறதுனால இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவர் இருக்கிறதுனால இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவர் கரம் உங்க மேல இருக்கு. அவர் கரம் உங்க மேல இருக்கு. அல்லேலூயா, சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே